வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அப்படி நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்களோன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு மதியம் நாங்கள் என்னென்ன சமைச்சிருக்கிறோம்ன்றதை தான் உங்களுக்கு இந்த காணொலியில் காட்ட போகிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், பருப்பு கீரை சமைக்கிறதுக்கு எடுத்திருக்கிறேன். இது நேற்று நாங்கள் கடையில் வேண்டினது. இப்போ இந்த பருப்பு கீரையை நல்லா நாங்கள் தண்ணியில் போட்டு சுத்தம் செய்து வெட்டி எடுக்க வேணும். அதுக்கு முதல் இந்த காணொலிக்கு நீங்கள் போகிறதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால், சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்த்தால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், இதை தொடர்ந்து அடுத்தடுத்து என்னென்ன சமையல் செய்கிறோம்னு சொல்லி எல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்னென்னு சொன்னால், மதிய உணவுன்னு சொல்லிக்க வேறு சமையல்களும் நான் செய்திருக்கிறேன். நீங்கள் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பார்த்தா தான் என்னென்ன சமையல் செய்கிறேன்ன்றதை உங்களால் பார்க்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த பருப்பு கீரையை நல்லா சுத்தம் செய்து வெட்டி எடுக்கிறேன். வெட்டி எடுக்க விரும்பாதவர்கள் முற்றின தண்டுகளை அகற்றிட்டு அப்படியே போட்டும் நீங்கள் செய்யலாம். நான் பருப்பு கடையல் செய்ய போகிறபடியாக நான் கொஞ்சம் சின்னதாக வெட்டி கொண்டிருக்கிறேன் பாருங்க. நீங்களே பார்க்குறீங்கள், நான் ஆக சிறிதாகவும் வெட்டையில் ஓரளவு கொஞ்சம் பெருசாக தான் வெட்டி கொண்டிருக்கிறேன். இனி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பருப்பு கீரைக்குள்ள நீங்கள் என்ன பருப்பு வேணுமென்று சொன்னாலும், இந்த கீரைன்ற பேரை தான் நான் பருப்பு கீரைன்னு சொல்கிறேன். ஆனால் இதுக்குள்ள ஒரு பருப்பை கலந்து நாங்கள் சமைச்சா தான் நல்ல சுவையாக இருக்கும். உங்களுக்கு என்ன பருப்பு விருப்பமோ, துவரம்பருப்பாக இருந்தால் துவரம்பருப்பு அல்லது பாசிப்பருப்பு அல்லது என்ன பருப்பு விருப்பமோ நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். நான் இந்த துவரம்பருப்பை தான் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து 100 கிராம் அளவு தான் எடுத்திருக்கிறேன். 2 பிடி பசலிக்கீரைக்கு, அதாவது நாங்கள் இதை இலங்கையில் வந்து பசலிக்கீரைன்னு தான் சொல்லுவோம். இந்தியாவில் தான் இதை பருப்பு கீரைன்னு சொல்லுவினோம். ஆனால் இதோட உண்மையான பெயரும் பருப்பு கீரையாக தான் இருக்கும்னு சொல்லித்தான் நான் நினைக்கிறேன். 100 கிராம் அளவில் பருப்பு எடுத்து கழுவி சுத்தம் செய்துட்டு அதுக்கு மேலே இந்த பருப்பு கீரையை போட்டு நல்ல பச்சை மிளகாய், உரைப்பு பச்சை மிளகாயும் வெங்காயமும் நல்ல வடிவாக வெட்டி போடணும். நான் ஒரு வெங்காயம் வெட்டி போட்டிருக்கிறேன். ஒரு நல்ல உரைப்பு பருப்பு பச்சை மிளகாய் வெட்டி போட்டிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் தாராளமாக உப்பு போட்டிருக்கிறேன், மஞ்சள் தூளும் போட்டிருக்கிறேன். இனி பார்த்திங்கன்னு சொன்னால், இதுக்குள்ள ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டு உள்ளியும் அதுக்குள்ள 2 கொஞ்சம் நசுக்கி போட்டு, என்னென்னு சொன்னால் பருப்பும் கீரையும் வந்து நல்லா உடனடியாக வெந்திடும். உள்ளி கொஞ்சம் வெகுறதுக்கு நேரம் எடுக்கும். மற்றபடியே கொஞ்சம் நசுக்கி போட்டிருக்கிறேன். நசுக்கி இப்போ நல்ல வடிவாக அவிய விட்டுருக்கிறேன். இதுக்குள்ள பார்த்திங்கன்னு சொன்னால் 1/2 கப் தேங்காய் பால், 1/2 கப் தேங்காய் பால் விட்டுருக்கிறேன்னு பாருங்கோ. நல்ல வடிவாக அவிஞ்சு ஒரு 3/4 பதத்தில் வர இந்த தேங்காய் பாலை விட்டு நல்லா கலக்கி இதண்டி எடுக்க வேணும். பருப்பு நல்லா அவிஞ்சால் தானாகவே இதண்டும். இது வந்து ஃபுல் க்ரீம்னு சொல்கிறது, அதாவது ஃபோல் ராமன்னு சொல்லி நாங்கள் டொச்சில் சொல்லுவோம். அதில் கொஞ்சம் விட்டோம்னு சொன்னால் நல்ல தடிப்பான ஒரு பதமாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும். ரெண்டபடியாக அதுக்காக நாங்கள் வர்றது. இது இங்கே கடையில் எல்லா இடமும் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும்னு சொல்லி தான் நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் தானாகவே நல்லா அவிஞ்சு நாங்கள் கரண்டியை வச்சு நல்ல வடிவாக துளாவி எடுக்க நல்ல ஒரு கடையல் தன்மைக்கு வந்துட்டு இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாம் கணக்காக இருக்குது. இதுக்குள்ள வேணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு தாளிப்பு செய்து ஊற்றினா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக வரும். நான் தாளிப்பு ஊற்ற இல்லை. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் என்னுடைய அடுத்த சமையல் ஆரம்பமாயிட்டுது. இது வந்து திருக்கை மீன் நாங்கள் வரை என்று தான் சொல்லுவோம். ஆனால் இதை இந்தியாவில் வந்து திருக்கை புட்டு அல்லது இப்போ நாங்கள் சுறா புட்டு என்று சொல்லி இந்தியாவில் சொல்லுவினோம் தானே, அதே மாதிரி இது திருக்கை புட்டு என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எங்கட பாஷையில் நாங்கள் சொல்லிக்க இதை வரை என்று தான் சொல்லுவோம். இந்த வரைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு நல்ல வடிவாக முதல்ல தண்ணியில் அவிச்சு எடுத்தாச்சு. அவிச்சு எடுத்துட்டு தான் நாங்கள் வறுக்கிறது. இப்போ வந்து இதனுடைய தோல்கள் எல்லாத்தையும் நாங்கள் அகற்றி எடுக்க வேணும். அவிச்சபடியாக நல்ல இலகுவாக இந்த தோலெல்லாம் வடிவாக கலண்டு வருகுது பாருங்கோ. இப்படி எல்லா தோல்களையும் நாங்கள் கலட்டி எடுத்துட்டு இதை நல்லா பிணைஞ்சு கையாலேயே நல்ல வடிவாக பிணைஞ்சு எடுக்க வேணும். நல்ல தும்புத்தன்மை வர்ற மாதிரி அழகாக பிணைஞ்சு எடுக்க வேணும். பாருங்க, நான் கையால் தான் பிணைஞ்சு எடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இதில் வந்து இந்த குத்துற முள்ளொன்றும் இருக்காது, சாஃப்டான முள் தான். ரெண்டபடியாக நாங்கள் முள்ளுகளை எல்லாத்தையும் தெரிவு செய்து வெளியில் எறிய வேணும்னு சொல்லி ஒரு அவசியம் இல்லை. சாப்பிடக்கலையே நாங்கள் அதை பார்த்து தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரெண்டபடியாக நாங்கள் இதில் முள்ளண்டு சொல்லி எடுத்தறிகிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ரெண்டபடியாக நாங்கள் அப்படியே நல்ல வடிவாக பிணைஞ்செடுக்க வேணும். பிணைஞ்செடுத்து போட்டு இதுக்குள்ள
தேவையான மசாலா எல்லாம் போட போகிறேன். தொடர்ந்து பாருங்கோ என்னென்ன எல்லாம் நான் போடுறேன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக பிணைஞ்சு எடுத்தாச்சு. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தேங்காய்ப்பூ 1/2 மூடி தேங்காய்ப்பூ போடுறேன். உங்களுக்கு குறைவாக போட விரும்பினா நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஆனால் எனக்கு இந்த வரைக்கில் வந்து நிறைய தேங்காய்ப்பூ போடுறது தான் விருப்பம். மற்றபடியாக நான் நிறைய தேங்காய்ப்பூ ஒரு 1/2 கப் அளவு தேங்காய்ப்பூ போட்டிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு போட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மஞ்சள் போடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகுத்தூள். இது மிளகும் சீரகமும் சின்ன சீரகம் என்று சொல்லுவோம் தானே, அதை ரெண்டையும் சேர்த்து பச்சையாக அடித்து எடுத்துருக்கிறேன். அந்த சின்ன சீரகமும் மிளகும் பச்சையாக அடித்த தூள் தான் இப்போ போட்டிருக்கிறேன். இதை இவ்வளவு மசாலாவையும் போட்டு, அதாவது தேங்காய்ப்பு போட்டிருக்கிறேன், உப்பு போட்டிருக்கிறேன், மஞ்சள் போட்டிருக்கிறேன், மற்றது சீரகமும் மிளகும் சேர்த்து அடித்து வச்ச பச்சை தூள் அப்படியே போட்டு நல்ல வடிவாக திரும்பவும் நல்ல வடிவாக சூப்பராக நல்லா ஒன்றோடு ஒன்று எல்லாம் கலக்கிற மாதிரி நாங்கள் பிணைஞ்செடுக்க வேணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சூப்பராக ஒன்றோட ஒன்று எல்லாமே நல்ல வடிவாக பிணைப்பட்டு வந்துட்டுது. இனி இதை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் ஒரு தாச்சி எடுத்து அதில் வந்து எங்களுக்கு என்ன எண்ணெயை விட விருப்பமோ, சில பேர் நல்லெண்ணெய், சில பேர் தேங்காய் எண்ணெய், சில பேர் கடலை எண்ணெய் பாவிப்பினோம். ஆனால் நான் ரப்ஸ் ஆயில்னு சொல்கிற அந்த ஆயிலை தான் பாவிச்சிருக்கிறேன். அதை விட்டு நல்லா முதல்ல கடுகை போட்டிருக்கிறேன். பாருங்க, நல்லா இந்த கடுகு வெடிச்சோடனே பெருஞ்சீரகம் என்று சொல்கிறது. இந்த பெருஞ்சீரகத்தை தான் நான் போட்டு இப்போ தாளிக்கிறேன். இனி இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, மெட்டது செத்தல் மிளகாய், காய்ந்த மிளகாய்னு சொல்லுவோம் தானே, அதெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். எல்லாம் போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌனில் பொரிச்செடுக்க வேணும். பொரிச்செடுக்க தேவையில்லை, பொரித்து நல்லா வதங்கி கொண்டு வரைக்கல இந்த நாங்கள் பிணைஞ்சி வச்சிருக்கிற இந்த திருக்க மீன் கலவையை அதுக்குள்ளே கொட்டி நல்ல வடிவாக வறுத்தெடுக்க வேணும். இப்போ பாருங்க, நான் பிணைஞ்செடுத்த அந்த திருக்க கலவையை வந்து இந்த தாளிப்புக்குள்ளே நான் கொட்டி நல்ல வடிவாக வறுத்தெடுக்க போகிறேன். இதுக்குள்ள கலந்துருக்கிற மசாலாக்கள் எல்லாமே நல்ல எங்களோட உடம்புக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. எதுவாக இருந்தாலும், மசாலாவாக இருந்தாலும் அளவோடு நாங்கள் எல்லாத்தையும் பாவிக்கிறதான் நல்லம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சன்னு சொல்லுவினோம். மற்றபடியாக நாங்கள் அது மசாலா பொருளாக இருந்தால் என்ன, வேறு என்ன பொருட்களாக இருந்தால்னா அளவோடு நாங்கள் பாவிச்சு கொள்வது மிகவுமே நல்லது. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் கட்டத்தூள்னு சொல்லுவோம். அதாவது செத்தல் மிளகாயை, காய்ந்த மிளகாயை நறுவல் பொருவலாக அடித்து எடுத்த தூள் தான் இந்த கட்டத்தூள்னு சொல்கிறது. இந்த கட்டத்தூளையும் நான் போடுறேன். கொஞ்சம் உரைப்பு ஜாஸ்தியாக இருக்கும், அப்போ நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ இதையும் நாங்கள் போட்டு நல்ல வடிவாக வறுத்தெடுக்க வேணும். கருகின பதத்துக்கு கொண்டு போகக்கூடாது. ஓரளவு நல்ல வடிவாக வறுபட்டு ஒரு ரையான பதத்துக்கு வரைக்கில் நாங்கள் அதை இறக்கி எடுக்கக்கூடியதாக இருக்க வேணும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக வறுபட்டு வந்துட்டுது. இனி நாங்கள் இதை வடிவாக அடுப்பை நிப்பாட்டி போட்டு தேசிக்காய் புளியை அப்படியே வடிவாக புளிஞ்சு எடுத்து விட்டுட்டு நாங்கள் இறக்கி கொள்ளலாம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் உப்பு செக் பண்ணி பார்க்க போகிறேன், சரியாக இருக்குதான்னு சொல்லி. அநேகமாக சரியாக தான் இருக்குமென்று நினைக்கிறேன். நல்ல சுவையாக இருக்குது. கொஞ்சம் உப்பு போட்டால் இன்னும் தூக்கலாக இருக்கும். அண்டபடியாக கொஞ்சம் உப்பு இன்னும் போட்டுக்கொள்கிறேன். இப்போ திரும்பவும் நாங்கள் கிளறி வடிவாக ஒன்றோடு ஒன்று எல்லாம் கலக்கிற மாதிரி அழகாக கிளறி எடுத்து தேசிக்காய் புளி விட்டால் ஒரு சூப்பரான திருக்கவரை எங்களுக்கு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் திருக்க வரையெல்லாம் டன், நல்ல வடிவாக வறுவட்டு வந்துட்டு இனி நாங்கள் தேசிக்காய் புளி தான் விட வேணும். இப்போ ஒரு பாதி தேசிக்காய் புளி எங்களுக்கு கூட, அந்த பாதி தேசிக்காய் புளி எடுத்து அதில் அரைவாசி தேசிக்காய் புளியை விட்டால் காணக்கூடியதாக இருக்கும்.
பாருங்க, நான் பாதி தேசிக்காய் எடுத்திருக்கிறேன். இதில் அரைவாசி புளியைத்தான் புளிஞ்சு விட போகிறேன். அடுப்பை நிப்பாட்டி போட்டு தான் நீங்கள் தேசிக்காய் புளி விட வேணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திருக்க வரையெல்லாம் நல்லா டேஸ்டான பதத்துக்கு சூப்பராக வந்துட்டுது. இப்போ உப்பு காரம் எல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய கணவரால் வைக்கப்படுற ஒரு மீன் குழம்பு, கோவக்காய் வஞ்சரை மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு வந்து கோவக்காய் வஞ்சரை மீன் குழம்பு. அது என்ன கோவக்காய் வஞ்சரை மீன் குழம்பு? கோவக்காய் போட்டு வஞ்சரை மீனை அதுக்குள்ளே போட்டு வைக்கிறது தான் கோவக்காய் வஞ்சரை மீன் குழம்பு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக நாங்கள் ஒரு குழம்பு வைக்கிறதுக்கான கலவையெல்லாம் கலந்துட்டு அதுக்குள்ளே புளி உப்பு எல்லாம் போட்டு திரும்ப நாங்கள் கலக்கு எடுக்கிறோம். அதாவது இந்த குழம்போடு சாப்பிட்றதுக்கு நாங்கள் ஒரு பசுமதி ரைஸ் போட்டிருக்கிறோம். அந்த பசுமதி ரைஸுக்கு வந்து குங்குமப்பூ எல்லாம் போட்டு தான் நான் அந்த ரைஸை செய்திருக்கிறேன். பாருங்க, வஞ்சரை மீன். இந்த வஞ்சரை மீன்களை துண்டு துண்டாக வெட்டி நாங்கள் அந்த குழம்பு கொதிச்சு கொண்டிருக்கு தானே அதுக்குள்ளே போட வேணும். அந்த குழம்பு கொதிக்கிறதுக்கு வந்து நாங்கள் வெங்காயம், பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், கறிவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்குள்ளே குழம்பு தூள் இருக்குத்தானே, கறித்தூள், யாழ்ப்பாணத்து கறித்தூள், அது எல்லாத்தையும் போட்டு புளி விட்டதை நீங்கள் பார்த்துறீங்கள், உப்பு போட்டதை நீங்கள் பார்த்துறீங்கள். மற்றது அதுக்குள்ளே சின்ன சின்ன கத்தரிக்காயும் வெட்டி போட்டிருக்கிறோம், கோவக்காயும் வெட்டி போட்டிருக்கிறோம், கத்தரிக்காயும் போட்டிருக்கிறோம். இந்த கோவக்காய் இந்த வஞ்சரை மீனுக்குள்ளே கலந்து நீங்கள் சமைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதன் சுவையே ஒரு தனி சுவையாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த கோவக்காய் மிகவும் ஒரு மருத்துவ குணம் மிக்க ஒரு பயனுள்ள ஒரு காய். என்னபடியாக நாங்கள் முருங்கங்காய், கத்தரிக்காய் இதெல்லாம் மீன் குழம்புக்குள்ள நார்மலாக எல்லாருமே கலக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் கோவக்காய் கலந்து மீன் செய்ததாக நான் எங்கேயுமே பார்க்கல. ஆனால் இது என்னுடைய கணவரால் இந்த மீன் குழம்பு நெடுக எங்களுடைய வீட்டில் தயாரிக்கப்படுறது மிகவும் சுவையாகவும் இருக்கும். அதே நேரத்தில் கோவக்காயினுடைய பலன்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். மற்றபடியாக ஒரு சுவையான ஒரு ஹெல்த்தியான மீன் குழம்பாக தான் இது அமையும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வஞ்சரை மீன்கள் எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிட்டோம். ஏன் சின்ன சின்ன துண்டுகளாக நாங்கள் வெட்டுறோம்னு சொன்னால் அப்போ தான் அந்த மசாலாக்கள் எல்லாம் அந்த மீனில் நல்ல இறங்கி நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த குழம்பு கலவைக்குள்ள இந்த மீன்களை எல்லாத்தையும் போட்டு நல்ல வடிவாக கலந்து எடுத்து மூடி கொதிக்க வைக்க போகிறார். இந்திய சமையல் பார்த்திங்கன்னு சொன்னால் மிகவும் எங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு சமையல் தான். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு முதல்ல நாங்கள் செய்து காட்டுறது வந்து பருப்பு கீரை. இந்த பருப்பு கீரையிலும் பார்த்திங்கன்னு சொன்னால் மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கான நிறைய மருத்துவ குணம் இருக்குது. மற்றது குளிர்ச்சியையும் தரக்கூடியது. என்னபடியாக அந்த பருப்பு கீரை கடையிலும் வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் திருக்கை மீன் வர உங்களுக்கு செய்து காட்டினாங்கள். அதிலும் நிறைய சீரகம், மிளகு தூள் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. என்னபடியாக அதுவும் ஒரு மிகுந்த ஆரோக்கியமான ஒரு உணவு தான். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து சாதாரண மீன் குழம்பு இல்லை, கோவக்காய் வஞ்சரை மீன் குழம்பு. மற்றது கத்தரிக்காய். இந்த கத்தரிக்காயில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கும். மற்றபடியாக மிரக்கறிகள் நாங்கள் இந்த மீன் குழம்புக்கு வஞ்சரை மீன் குழம்புக்கு சேர்த்துருக்கிற எல்லா மிரக்கறிகளுமே ஆரோக்கியத்தன்மையாக தான் இருக்குது. என்னபடியாக நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல் க்ரீம் விடுறோம். நாங்கள் தேங்காய்பால் விட இல்லை, ஃபுல் க்ரீம் விடுறோம். அதாவது ஃபால் ராமன்னு சொல்லி நாங்கள் டொச்சில் சொல்லுவோம். ஏற்கனவே நாங்கள் இந்த கீரை கடையில் இருக்குத்தானே அதுக்கு விட்டு நாங்கள் அதைத்தான் இந்த மீனுக்கும் விட்டுருக்கோம். ஒரு வித்தியாசமான ஒரு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். மற்றது ஒரு தடிப்புத்தன்மையையும் கொடுக்கும். குழம்பு வந்து தண்ணி குழம்பாக இருக்காது, ஒரு தடிச்சு ஒரு சூப்பரான ஒரு குழம்பாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாம் ரெடி ஆகிட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் வஞ்சரை மீன் குழம்பு, கத்தரிக்காய், கோவக்காய் போட்டு கீரை கடையல் பருப்பு போட்டு அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் திருக்க மீன் வர சூப்பரான ஒரு சமையல் ரெடி ஆகிட்டுது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே நேரத்தில் இந்த நான் சொன்ன நடைமுறையில் நீங்கள் இந்த சமையல்களை செய்து பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த பருப்பு கீரைக்கு ஒரு தாளிப்பு போட்டால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் தாளிக்கையில் என்னென்னு சொன்னால் நான் செய்த முறையில் பருப்பு கீரை செய்து பார்த்தோன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. திருக்க வரையும் நல்ல சுறா வரைன்ற, அதாவது சுறா புட்டுன்ற டேஸ்ட்டுக்கே வந்திருக்குது. இதோட இந்த காணொலியை முடிவுக்கு கொண்டு வரேன். நன்றி.